ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸில் பஜ்ஜி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான். உருளைக்கிழங்கு வந்து இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது கொஞ்சம் இந்த வாக்கில் ஒல்லியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக போடும்போது ஈஸியாக வெந்துடும், சுற்றி நல்லா வேகும். சரிங்களா? இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பஜ்ஜி மிக்ஸ் தான் எப்பயும் போல் எடுத்திருக்கேன். கடலை மாவு, சோடா உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், சில்லி பவுட்ரு, அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டேன் ஆல்ரெடி நான். இப்போ நான் வந்து டிப் பண்ணி போட்டு விட்டு எடுத்தால் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போட்டு எடுத்து ஒரு ஒன் மினிட்டில் அதுக்கு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது கலர் மாறும்போது எடுத்துடணும். நம்ம ரொம்ப வேக விட்டிங்கன்னா பேர்ன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரிக்கு போட்டு விட்டு நல்லா பிரித்து விடணும். ஒட்டி வச்சா பிரித்து விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை பார்த்தீங்களா, சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கா. நீங்கள் சோடாப்பூ போட்டிங்கன்னா மொறு வரும், ஆனால் அது நல்லதில்லை நமக்கு. சோடாப்பூ விரும்புனீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அது நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ எடுக்கா போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாயந்தரம் டீ டைமுக்கு உகந்தான ஸ்நாக்ஸ் தானே, சாப்பிட்டு பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கருகாது நமக்கு. இந்த மணிக்கு அப்படியே சூப்பராக பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கு.